வணக்கம். ஈரான், அமெரிக்கா போர் தொடங்கப்பட்டு வெறும் 12 நாட்கள் தான் ஆகியிருக்கிறது. இந்த 12 நாட்களில் ஒட்டுமொத்த உலகத்துடைய எக்கனாமியே இந்த போர் உடைத்திருக்கிறது. ஒட்டுமொத்த உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு சிலிண்டருக்கும், எண்ணெய்க்கும் தவிக்கக்கூடிய நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அமெரிக்கா எடுத்த இந்த மெஷர் எந்த அளவில் தவறானது என்கிற இந்த விஷயத்தை வைத்து ஒட்டுமொத்த உலகம் மட்டுமல்ல, அவர்களுடைய நாட்டிலிருந்தே FBI, CIA மற்றும் மற்ற ஏஜென்சிகள் ரிப்போர்ட்களை வெளிவிடத் தொடங்கிவிட்டார்கள். இன்னைக்கு ட்ரம்ப் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்னைக்கு திண்டாடக்கூடிய நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார். இதை தாண்டி கடந்த 24 மணி நேரத்தில் என்னெல்லாம் நடந்தது? அதை பற்றி நாங்க உங்களுக்கு விளக்கப் போகிறோம். இதை தாண்டி டொனால்ட் ட்ரம்பை இஸ்ராயல் பிளாக்மெயில் செய்து வருகிறதா? டொனால்ட் ட்ரம்பை நேத்தன்யாகு பிளாக்மெயில் செய்து இந்த ஒட்டுமொத்த சிக்கலை, இந்த ஒட்டுமொத்த போரில் அமெரிக்காவை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையே தள்ளிவிட்டிருக்கிறதா என்கிற அந்த கேள்விக்கான மிக ஆழமான ரிப்போர்ட்டை உங்களுக்கு முன்பு நான் எடுத்து வைக்கப் போகிறேன். இந்த போர் அமெரிக்காவுடைய போர் கிடையாது. இந்த போர் எப்ஸ்டீன் ஃபைலுடைய போராக எப்படி பார்க்கப்படுகிறது, அதையும் நீங்க பார்க்க போறீர்கள். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை ஆழமாக கவனித்து கேளுங்கள். உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த போரின் இன்றைய நிலை இருக்கிறது. இந்த போரை வைத்து உலகம் எப்படி பேக்ஃபுட்டில் தள்ளப்பட்டிருக்கிறது என்று. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக பிடிக்கிறதுக்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதற்கு மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கும் போதே ஹாய் ஹலோ வணக்கம். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி வருங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக உங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். பிப்ரவரி 28ஆம் தேதி இந்த போர் தொடங்கிய நாள்ல இருந்து இன்னைக்கு வரை கிட்டத்தட்ட 3000த்திற்கும் மேற்பட்ட ஈரானிய இடங்களை யுஎஸ் இஸ்ரேல் போர்சஸ்கள் தாக்கியிருக்கிறது. இந்த போர் முதல் 6 நாட்களில் மட்டுமே $11.3 பில்லியன் செலவு செய்தது. அப்புறம் அதற்கு அடுத்த ஒரு 6 நாட்களில் நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட இதுவரை $30 பில்லியன் இவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள். 11ஆம் தேதி, 12ஆம் தேதி நடந்த தாக்குதல்கள் நீங்க பார்த்தீர்கள்னா பல்வேறு இடங்களில், தெஹரான்ல இருக்கக்கூடிய பல இடங்களில் அமெரிக்கா இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் தாக்கியிருக்கிறது. இதை தாண்டி ட்ரோன் தாக்குதல், ஏர் ஸ்ட்ரைக்ஸ்கள் ஈரான் மீது அமெரிக்கா நடத்தியிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்கள் என்ன? IRGC மற்றும் ஹெஸ்புல்லா இவர்களுடைய ஜாயிண்ட் ஆபரேஷன் வழியாக 50ற்கும் மேற்பட்ட இடங்களை கடந்த 24 மணி நேரத்தில் தாக்கியிருக்கிறார்கள். தெல் அவீவ், பெட்டா, திக்வா, நார்த் சென்ட்ரல் இஸ்ரேல், ஜெருசலம், இது போன்ற பல்வேறு இடங்கள். இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா ஹெஸ்புல்லா மார்ச் 11ஆம் தேதி, 12ஆம் தேதி லெபனான்ல இருந்து ஏராளமான தாக்குதல்களை அவர்கள் அங்க நடத்தியிருக்கிறார்கள். US உடைய ரீஜனல் பேசஸ்கள், இது கடந்த 24 மணி நேரத்தில் நடந்த தாக்குதல்கள். US பேசஸ் இன் பஹ்ரைன், கத்தார், UAE, குவைத், ஈராக், ஜார்டன், சவுதி அரேபியா, இது போன்ற பல்வேறு இடங்கள். இங்க இருக்கக்கூடிய ஆயில் டேங்கர்ஸ்கள், ஈராக்கி வாட்டர்ல இருக்கக்கூடிய 2 ஷிப்ஸ்களை அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். இதை தாண்டி ஃபியூல் ஷார்டேஜ் ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்பு இன்னைக்கு சீரியஸான கன்சர்ன் ஆக இருக்கிறது. ரெசிடென்ஷியல் பில்டிங் துபைல, அதாவது இதற்கு முன்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா வெறும் ஸ்ட்ராட்டஜிக்கான லொகேஷன்ஸ்களை மட்டும்தான் தாக்கினார்கள். அமெரிக்காவுடைய பேசஸ்களை மட்டும்தான் தாக்கினார்கள். இப்போ முதல் முறையாக துபைல இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்களிலும் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. ஒட்டுமொத்த ஷட் டவுன், ஆயில் டெர்மினல்ஸ்களில் ஈராக், ஓமான், இது போன்ற பல நாடுகளில் இது நடந்திருக்கிறது. அதாவது ஈரானுடைய இம்பாக்ட் ஸ்ட்ராட்டஜிக்காக இருந்தால் கூட, அதாவது ஆட்கள் சேதாரம் குறைவாக இருந்தால் கூட எக்கனாமிக்கலி ஒரு மிகப்பெரிய அளவில் ஈரான் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல். பிரின்ஸ் ஆஃப் சுல்தான், சவுதி அரேபியாவுடைய பிரின்ஸ், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் effectively closed via threats.
அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் ஈரான் கையில் இருக்கிறது. அவர்கள் நடத்தக்கூடிய தாக்குதல் வழியாக ஒட்டுமொத்த அந்த பெல்ட்டே இன்னைக்கு ஹால்ட்ல இருக்கிறது. அமெரிக்காவால் எதுவுமே செய்ய முடியவில்லை. அமெரிக்கா எங்களுக்கு எந்த விதமான உதவியும் கொடுக்க முடியவில்லை. அமெரிக்கா இன்னைக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே, தன்னுடைய பேசஸ்களை காப்பாற்றுவதற்காகவே இன்னைக்கு ஃபெயில் ஆகி கொண்டிருக்கிறது. இது வந்து குளோபல் கிரைசிஸை ஒரு மிகப்பெரிய அளவில் உருவாக்கிவிட்டது. இல்லீகலாக நீங்க பார்த்தாலோ, இதை யுஎன்னுடைய இன்டர்நேஷனல் லாக்கு எதிராக பார்த்தாலோ, நீங்க எப்படி பார்த்தாலும், அமெரிக்கா தொடங்கி வைத்த இந்த போரால் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமே பேக்ஃபுட்டில் தள்ளப்பட்டது. இதைத்தான் கல்ஃப் நாடுகள் இன்னைக்கு எடுத்து காட்டுகிறார்கள். குளோபல் சவுத் இதை பற்றி ஒரு மிக ஆழமான ஸ்டேட்மெண்டை கொடுத்திருக்கிறார்கள். சைனா கால்ஸ் இட் unacceptable to kill sovereign leader without exhausting diplomacy. ஒரு சுதந்திர நாட்டின் தலைவரை இப்படி கொல்லுவது எந்த விதத்திலுமே நியாயப்படுத்த முடியாது. நீங்க டிப்ளோமேசி முறையில் நீங்க பேச்சுவார்த்தையை நடத்தாத போது எப்படி நீங்க ஒரு நாட்டின் தலைவரை கொல்ல முடியும் என்கிற ஒரு விஷயத்தை சைனா எடுத்து வைக்கிறது. ஐரோப்பிய நாடுகள் அவர்களும் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட்களை கொடுக்க தொடங்கி விட்டார்கள். அதாவது யுஎஸ் உடைய இந்த ஸ்ட்ரைக் ஒட்டுமொத்த உலகத்தை எப்படி முடக்கி இருக்கிறது. எதற்காக டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரில் குதித்தார். நாட்டு மக்களும் டொனால்ட் ட்ரம்பை கேள்வி கேட்கும் போது அனைத்துமே எப்படி நடந்தது என்கிற விஷயத்தை இதற்கு மேல் நீங்க பார்க்க வேண்டும். மொசாத் மற்றும் இஸ்ராயலுடைய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் மொசாத். மொசாத் நேரடியாக டொனால்ட் ட்ரம்பை பிளாக்மெயில் செய்து வருவதாக பல தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இஸ்ராயல் இதை மறுத்தால் கூட வெளிவரக்கூடிய தகவல் நீங்க பார்த்தீர்கள்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டீனை வைத்து இந்த பிளாக்மெயில் செய்யக்கூடிய விஷயத்தை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. எப்படி நீங்க பாருங்கள், ஜெஃப்ரி எப்ஸ்டைனுடைய கனெக்ஷன் ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது இஸ்ராயலுடன். எப்படி ஃபண்டிங் டு ப்ரோ இஸ்ரேல் குரூப் லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்சஸ். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் நேரடியாக ப்ரோ இஸ்ரேல் குரூப்ஸிற்கு ஃபண்ட் செய்ததாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. இதை தாண்டி ஜூயிஷ் நேஷனல் ஃபண்ட், அதற்கும் இரண்டாவது இஸ்ரேலி இன்டெலிஜென்ஸ் ஃபிகர்ஸ்களுடன் நெட்வொர்க் இருந்தது இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே FBI வழியாக வெளிவந்த இந்த விஷயம். அதாவது ஜெஃப்ரி எப்ஸ்டீன் எப்படி இஸ்ரேலுடைய ப்ரோ இஸ்ரேல் குரூப்ஸ்களுக்கு ஃபண்ட் செய்தார், எப்படி ஜூயிஷ் நேஷனல் ஃபண்டிற்கு ஃபண்ட் செய்தார், அதை தாண்டி இஸ்ரேலி இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் முசாதுடன் ஜெஃப்ரி எப்ஸ்டீனிற்கு எப்படி கனெக்ஷன் இருந்தது, அதை நீங்க பார்க்க வேண்டும். கோ ஆப்டட் மொசாதோடைய ஏஜென்டாக தான் இதை பார்த்தார்கள். 2020ஆம் ஆண்டு FBI வெளிவிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட். He was a trained spy. ஜெஃப்ரி எப்ஸ்டைனை ஒரு உளவாளியாக, உளவு பார்க்கக்கூடிய நபராக, ஸ்பையாக அவருக்கு ஒரு ட்ரைனிங்கை கொடுத்தது. இதை தாண்டி இன்டர்நேஷனல் இன்ஃபர்மேஷன் அலன் தஷ்வர்ஸி வழியாக இது வெளிவந்தது. who allegedly debriefed about மொசாத். மொசாதுடன் பல வருடங்கள் வரை வேலை பார்த்த ஒரு நபர் அலன், இவர் வெளிவந்து இந்த தகவலை கொடுத்திருக்கிறார். ஜெஃப்ரியுடைய கனெக்ஷன் இஸ்ரேலுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டரான எஹூத் பராக்குடன் மற்றும் அந்த நபர் வசிக்கக்கூடிய, அதாவது ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வசிக்கக்கூடிய அதே அபார்ட்மெண்டில், அதே பில்டிங்கில் இஸ்ரேலுடைய ஸ்பை அடி யூனி கொரேன், இந்த நபரும் அதே பில்டிங் தான் வசித்து வந்திருக்கிறார். அதாவது ஜெஃப்ரி எப்ஸ்டைன், யூனி கொரேன் மற்றும் எஹூத் பராக் அடிக்கடி ஒன்றாக சந்தித்து அமெரிக்காவுக்கு எதிராக பல விஷயங்களை டிஸ்கஸ் செய்தது மட்டுமல்ல, பல விஷயங்களை சேகரிக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். இஸ்ரேல் மங்கோலியாவுடைய செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் அக்ரிமெண்ட்ஸ்களாக இருக்கட்டும், இஸ்ரேல் ரஷ்யாவுடைய பேக் சேனல் ஆன் சீரியாவாக இருக்கட்டும், இந்த அனைத்துமே யார் வழியாக நடந்திருக்கிறது? இதே ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வழியாக நடந்திருக்கிறது. இது தாண்டி ஜெப்ஸ்டீனுடைய கனெக்ஷன் இது மட்டுமல்ல, அவருடைய அசோசியேஷன் கேஸ்லின் மேக்ஸ்வெலுடைய தகப்பனாரான ராபர்ட் மேக்ஸ்வெல்லுடனும் இருந்திருக்கிறது. இதை மொசாதுடைய அசெட்ஸ்களை சீஸ் செய்யும் போது ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய கனெக்ஷன் அங்கே வெளிவந்திருக்கிறது. ஜேர்னலிஸ்ட் ட்ரக் ரோஷல் எப்ஸ்டீனை மொசாதுடன் வேலை பார்த்ததாக, மொசாதுடன் அந்த கனெக்ஷன் இருந்ததாக ஒரு மிகப்பெரிய அக்யூசேஷனையும் வெளியிட்டிருக்கிறார். இது மட்டுமல்ல, இந்த கனெக்ஷன் எந்த அளவில் பொட்டன்ஷியலாக இருக்கும் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இஸ்ரேலுடன் கைகோர்த்து டொனால்ட் ட்ரம்பை மிரட்டக்கூடிய வேலையை
பிளாக்மெயில் செய்யக்கூடிய வேலையை பார்த்ததாகவும் கூறியிருக்கிறார்கள். இஸ்ரேல் லீடர் லைக் பிஎம் பெஞ்சமின் நேத்தன்யாகு மற்றும் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் நஃப்தலி பெனமெட் அண்ட் எக்ஸ் மொசாத் டைரக்டர் யோசி கோச்சேன், இந்த 3 நபர்களும் நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த விஷயத்தை ஒரு பக்கம் டினை செய்தால் கூட, எப்ஸ்டீனுடைய மொசாட் டைஸ் இது பொய்யாக இருக்கிறது என்று கூறினால் கூட, FBI கொடுத்த தகவல் படி எப்ஸ்டீன் வாஸ் a ஸ்பை. எப்ஸ்டீனுடைய கனெக்ஷன் நிச்சயமாக இஸ்ரேலுடன் இருந்ததை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதற்கான இன்னொரு காரணமும் இருக்கிறது. 2019ஆம் ஆண்டு சிறையில் இருக்கும்போது ஜெஃப்ரி எப்ஸ்டைன் தற்கொலை செய்ததாக ஒரு தகவல் வெளிவந்தது. அப்போ டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல நபர்கள் அவரை முடித்து விட்டால் மட்டும்தான் தன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைப்பதற்காக அந்த கொலையை செய்து அதை தற்கொலையாக எடுத்து காட்டியதும் ஒரு செய்தியாக வெளிவந்தது. நேத்தன்யாகு அவருடைய ஸ்ட்ராட்டஜிக் விஷயங்களை நீங்க பார்த்தீர்கள்னா, டொனால்ட் ட்ரம்ப் ஜெஃப்ரி எப்ஸ்டைனுடைய எப்ஸ்டீன் ஃபைலில் பல இடங்களில் அவருடைய பெயர் வெளிவந்து, அந்த பெயர் வெளிவந்தது மட்டுமல்லாமல் பிப்ரவரி 25, 26ஆம் அது புதிய தகவல்களும் வெளிவந்து, புதிய ப்ரூஃப்களும் வெளிவரும் போது, அதற்கு அடுத்த 2 நாட்களிலேயே இந்த போர் தொடங்கியதை அனைத்துமே கனெக்ட் செய்து பார்க்கிறார்கள். அதாவது ஜெஃப்ரி எப்ஸ்டைனுடைய ஃபைல் மட்டுமல்ல, இதை தாண்டி பல ஃபைல்கள், ட்ரம்புடைய ஃபைல்கள் இன்னைக்கு மொசாத் கையில் சிக்கிவிட்டது. அதனால்தான் நீங்க பார்த்தீர்கள்ல, அமெரிக்கா பேக்ஃபுட்டில் தள்ளப்பட்டால் கூட, அமெரிக்கா ஜெஃப்ரி எப்ஸ்டைன் விவகாரத்தில் சிக்கப்பட்டால் கூட, அமெரிக்காவில் அங்குள்ள மக்கள் ஏராளமான கேள்விகள் கேட்டால் கூட, டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வார்த்தை கூட இஸ்ரேலை பற்றியோ, நேதன்யாகுவை பற்றியோ, அல்ல எப்ஸ்டீனை பற்றியோ பேசுவதல்ல. காரணம், அந்த ஃபைல்ஸ்கள் இன்னைக்கு இஸ்ரேல் கையில், மொசாத் கையில் சிக்கிவிட்டது. ஒட்டுமொத்த போருக்கு பின்னாடி ஒரு தனி நபருடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. ஒரு தனி நபர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒட்டுமொத்த உலகத்தையே இந்த போரில் தள்ளவிட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு திமிராக, அகங்காரத்துடன் இந்த போரில் நாங்க வெற்றி பெற்று விட்டோம், இந்த போரில் ஈரான் தோர்த்து போனது என்கிற ஒரு கட்டுக்கதைகளை, பொய்களையும் எடுத்து காட்டக்கூடிய வேலையை பார்க்கிறது. இஸ்ரேலுடைய இன்ட்ரெஸ்ட் ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டில் தன்னுடைய ஆதிக்கம் இருக்க வேண்டும் என்பது. அமெரிக்காவுடைய இன்ட்ரெஸ்ட் ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டில் தன்னுடைய பெட்ரோ டாலரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று. ஆனால் அதற்காக ஒரு நாட்டின் தலைவரை, ஒரு சாவரின் நாட்டின் தலைவரை, அங்களுடைய சின்ன சின்ன குழந்தைகளை கொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க பார்த்திருக்கிறீர்கள். இன்னைக்கு உலக நாடுகள் கேள்வி கேட்கும் போது எந்த விதமான பதிலும் கொடுக்காமல், நாங்க செய்தது சரி என்ற ஜஸ்டிபிகேஷனை அவர்கள் கொடுத்து வருகிறார்கள். இதை எப்படி நீங்க நியாயப்படுத்த முடியும் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் ஈரான் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறது. நேற்று ஈரானின் பிரைம் மினிஸ்டர் கொடுத்த தகவல், இந்த போரில் இருந்து நாங்க பேக்ஃபுட்டில் போவது எந்த விதத்திலையுமே ஒரு துளி கூட சாத்தியப்படாது. எங்களுடைய 3 கோரிக்கைகள் இருக்கிறது. இந்த 3 கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளாத வரை நாங்க பேக்ஃபுட்டில் போக மாட்டோம். முதல் கோரிக்கை, ஈரானுடைய லீகல் ரைட்ஸ்களை ஒட்டுமொத்த உலகம் ரெகக்னைஸ் செய்ய வேண்டும். இன்டர்நேஷனலி லீகல் ரைட்ஸ் ஆஃப் ஈரான் should be recognized. இரண்டாவது, whatever damaged ஈரான் has suffered, என்னெல்லாம் டேமேஜஸ்களை ஈரான் சஃபர் செய்திருக்கிறது இந்த போரை வைத்து, அந்த அனைத்து டேமேஜஸ்களுக்கான, நஷ்டத்திற்கான நஷ்டேடை அமெரிக்கா, இஸ்ரேல் சரி பார்க்க வேண்டும். இல்ல உலக நாடுகள் சரி பார்க்க. ஆனால் எங்களுக்கு அந்த நஷ்டேடு தேவை. மூன்றாவது, இதற்கு மேல் இது போன்ற தாக்குதல் நடக்காதபடி ஒட்டுமொத்த உலக நாடுகள் எங்களுக்கு உத்தரவாதத்தை கொடுக்கணும். அப்போதான் ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருந்து 1 லிட்டர் பெட்ரோலை கூட நாங்க வெளிவிடுவோம். இல்லைன்னா போருக்கு நாங்க தயாராக இருக்கோம். மிசைல்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு, நாங்க அடிச்சுக்கிட்டே இருப்போம். எங்களுடைய கடைசி மூச்சு வரை இந்த போரை நாங்க தடுத்து நிறுத்த மாட்டோம். 12 நாட்களில் உலக நாடுகளுடைய நிலை எப்படி இருக்கிறதுன்னு நீங்க பாருங்கள். இன்னும் இந்த போர் 10 நாட்கள் நீடித்தால் கூட உலக நாடுகளுடைய நிலை, சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் அழிந்து போகும். பெரிய பெரிய நாடுகளே இன்னைக்கு மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. கல்ஃப் நாடுகள் மூச்சை விடக்கூட முடியாமல் இருக்கிறார்கள். ஐரோப்பிய நாடுகள் அவர்கள் செய்த தவறை அவர்கள் உணர்ந்து அமெரிக்காவுடன் நாங்க நிக்க மாட்டோம் என்று கூறிவிட்டார்கள். இன்னைக்கு சைனா, ரஷ்யா போன்ற நாடுகள் ஈரானுடன் மிக தைரியமாக நிற்கிறது. ஒரு நாட்டின் தலைவரையை கொண்டிருக்கிறார்கள்.
ஒரு நாட்டின் சின்ன சின்ன குழந்தைகளை கொண்டிருக்கிறீர்கள். அப்பாவி நேவல் ஆபீசர்கள், எந்த விதமான ஆயுதமும் இல்லாத ஆபீசர்கள், அவர்கள் மீது நீங்க தாக்குதலை நடத்தி அவர்களை கொண்டிருக்கிறீர்கள். எந்த விதமான அவசியம் இல்லாத ஒரு போரை நீங்க தொடங்கி இருக்கிறீர்கள். இப்ப எப்படி பேச்சுவார்த்தைக்கு நீங்க வர முடியும்? எப்படி நீங்க நாங்க வெற்றி பெற்று விட்டோம் என்று கூற முடியும்? முடியாது. ஈரானுடைய கேள்விகள் இதுதான். எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காத வரை, எங்களுடைய நாட்டிற்கு நஷ்டஈடு கிடைக்காத வரை, எங்களுடைய லீகல் ரைட்ஸ்களை உறுதி செய்யாத வரை நாங்க பேக் ஃபுட்டில் போக மாட்டோம். இந்த போரை நாங்க நடத்தி கொண்டே இனி the ball is in Americans court. Now Donald Trump and the rest of world has to decide what will be the next measure to stop this war. இன்னைக்கு இந்த போர் தடுத்து நிறுத்தப்பட்டால் கூட அடுத்த 3-4 மாதங்கள் பிடிக்கும் எல்லாமே நார்மலைஸ் ஆவதற்காக. அதனால் இந்த போர் இம்மீடியட்டாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.